ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஃபெஸ்டிவல் சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதனால் இன்றைக்கி நான் உங்களுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற பூஜை ரூமையும் வீட்டையும் ரொம்பவே அழகாக டெக்கரேட் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ண வந்திருக்கேன். இப்போது இந்த விநாயகர் சதுர்த்திக்கு உங்கள் வீட்டை நீங்கள் ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்போ கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பொதுவாகவே நம்மளோட கலாச்சாரப்படி, நம்மளோட பண்பாடு படி எந்த ஒரு சுப காரியமாக இருந்தாலும் சரி, நல்ல காரியமாக இருந்தாலும் சரி, அதுக்கு நம்ம மாவிளை தோரணம் கட்டுவோம் இல்லைங்களா? அந்த மாவிளை தோரணம் எதுக்காக கட்டுறோன்னு யாருக்காவது தெரியுமா? இந்த மாவிளை தோரணம் கட்டுறதுனால வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் துரத்திட்டு பாசிட்டிவ் வைப்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காக தான் நம்மளோட பண்பாடில் இந்த மாவிளை தோரணம் எல்லா ஒரு நல்ல காரியங்களுக்கும் யூஸ் பண்ணுவோம். அதுக்காக தான் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு உங்கள் வீட்டில், உங்கள் பூஜை ரூமில் நீங்கள் இந்த மாவிளை தோரணம் டெக்கரேட் பண்ணி ரொம்ப அழகாக நீங்கள் கடவுளை வழிபட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்ல ஒரு காரியம் உங்கள் வீட்டில் நடக்கும். ஸோ அதுக்காக இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா இந்த மாவிளை தோரணம் ரொம்ப அழகாக இருக்குல்ல? கண்டிப்பாக இதையும் நீங்கள் உங்கள் வீட்டில் டெக்கரேட் பண்ணி உங்கள் பூஜை ரூமில் நீங்கள் வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு காரியம் சீக்கிரமாகவே உங்கள் வீட்டில் எப்போவுமே இருக்கும். உங்கள் வீடை சுற்றி எப்போவுமே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோடவே நீங்கள் இருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா ஃபங்க்ஷன்களுக்கும் இது நீங்கள் இதுக்கு மட்டும் இல்லைங்க, எந்த ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி, நீங்கள் ரொம்பவே அழகாக இந்த மாவிளை தோரணம் வச்சு நீங்கள் உங்கள் பூஜை ரூமையும் சரி, வீட்டையும் சரி ரொம்பவே அழகாக டெக்கரேட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ நான் மீட் பண்ணுறேன். Until then, bye bye.